டெல்லி வந்து செட்டில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, எனக்கு தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கே அதிகமாக யாருமே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்கன்னா, ரீசன்ட் டேஸில் டெல்லி தமிழச்சின்ற பேரில் இருக்க வினிதா அவர்களோட வந்து நட்பு ஏற்பட்டது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள ஒரு நாள் நாங்கள் மீட் பண்ணோம். அவங்க வந்து பார்லர் வந்திருந்தாங்க. அவங்களோட ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ க்ரூமிங் பண்ணி கொடுத்தேன். அவங்க ரொம்ப லைக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்கள பற்றின விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கும் போது உண்மையாகவே ரொம்ப அட்மைரிங்காக இருந்தது. என்னென்னா, அவங்களுக்கு வந்து சின்ன வயசுலேயே வந்து அப்பா அம்மா 2 பேருமே இறந்துருக்காங்க. அவங்களோட சொந்தக்காரங்க மூலியமாக தான் அவங்க வளர்த்துருக்காங்க. சொந்தக்காரங்க வளர்த்து அவங்கள ஆளாக்கியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிடைச்ச ஹஸ்பண்டும் ரொம்ப நல்லவங்க. அவங்க ஃபேமிலி அவங்க மாமியாரெல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னாங்க. 2 குழந்தைங்களை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இன்ஸ்டாகிராம் ப்ரொமோஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பிஸியாகவும் இருக்காங்க. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது அவங்களோட ப்ரொஃபைல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதே போல் பார்த்திங்கன்னா, இங்கே இருக்கிற ஒரு நிமிஷத்தில் வந்து அவங்கள பற்றின அத்தனை விஷயங்களும் ஷேர் பண்ணிட முடியாது. பட் இந்த காலத்தில் கூட இப்படியும் இருக்க முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பர்சனாலிட்டியாக நான் ஃபீல் பண்ணேன். இதில் வந்து நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வெரி ஷார்ட் பீரியடில் வந்து டெய்லி நிறைய பகிர்ந்துக்கிறோம். ஆக்சுவலி இங்கேருந்து இன்னும் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணும்னு நாங்கள் பிளான் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா, தமிழ் சம்மந்தப்பட்டதாகவும் அதே போல் டெல்லி சேர்ந்த சில விஷயங்கள் தகவல்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஒரு ஐடியாஸ்லாம் வச்சுருக்கோம். ஸோ உங்களோட வாழ்த்துக்கள் எங்களுக்கு முக்கியம்.